ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேக்கெட் பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூளை போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 டொமேட்டோ பிளெண்ட் பண்ணுறதுக்காக நான் வெட்டி வச்சுருக்கேன். 8 முந்திரி வச்சுருக்கேன். மசாலா பார்த்துடலாம். கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி, உப்பு, நார்மல் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பேஸ்ட் ரெடி பண்ணணும். நான் 2 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் 8 முந்திரி, இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃபைனலி நான் பேஸ்ட்டை அரைச்சிட்டேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆனியனை இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வேக வச்சுருவேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த டொமேட்டோ முந்திரி பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது கொதிச்சிருச்சு. நான் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். உப்பு, காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா. இந்த டைமில் நான் எடுத்து வச்ச பன்னீர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஃபைனலி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, பரோட்டா, பூரிக்கெலாம் வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் வரும். பாய்.